வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு மெயின்ஸ் கொஷின், டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஐபிபிஎஸ் பிஓவில் கேட்ட மெயின்ஸ் கொஷின். ஓகே, பார்க்கலாமா? கொஷின் ரீட் பண்ணுங்கள். Read the data carefully and answer the questions. Some data are missing which you have to calculate as per the information provided in the questions. கொஷின்ஸில் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேப்லெட் காலமாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? நோட் என்ன கொடுத்துருக்காங்க? A duplicate applicant is an applicant who has submitted additional duplicate application after submitting their original application. All applications forms original plus duplicate received from duplicate applicant were rejected. Remaining all applications were accepted. None of the applicants applied for more than one post. ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. டூப்ளிகேட் அப்ளிகண்ட்னு யாரும் சொல்கிறாங்க? நான் இப்போது ஒரு அப்ளிகேஷன் போடலாம். இப்போ நானே 5 அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னா அதுதான் வந்து டூப்ளிகேட் அப்ளிகண்ட். அவங்க தான் டூப்ளிகேட் அப்ளிகண்ட். அவங்க போடுற 5 அப்ளிகேஷன்ஸுமே டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அந்த 5 அப்ளிகேஷன்ஸுமே அந்த பர்டிகுலர் போர்டு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன்லி ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் விச் இஸ் அப்ளைட் பை த பர்சன் ஒன்லி ஒன் டைம், ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணது மட்டும்தான் நம்ம இங்கே ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸும் எடுத்துக்க போகிறோம். சரியா? இப்போது ஒரு ஆள் வந்துட்டு டூப்ளிகேட் அப்ளிகேட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு 2-3 மேலே அப்ளை பண்ணுறாங்க, ஒன்றுக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருப்பாங்களே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அப்புறம் அவங்க அடுத்த எல்லா டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸுமே ரிஜெக்ட் ஆயிரும். இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ டேப்லெட் காலம் பாருங்கள். பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் applications received, number of duplicate applicants, average number of duplicate applications received from duplicate applicants. என்ன அர்த்தம் அப்படின்னா, பொசிஷன் ஏ பொசிஷனுக்கு டோட்டலாக அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கிறது 1040. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு வந்து 1040. அதில் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ் இவ்வளவு 63. 63 டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் வந்து டோட்டலாக 1040. அப்ளை பண்ணாங்க எவ்வளோ பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 63 பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஆவரேஜாக 4 அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதான் மீனிங். புரியுதா? டோட்டலாக பொசிஷன் ஏக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு வந்து 1040 அப்ளிகேஷன்ஸில் 63 பேர் டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ், விச் மீன்ஸ் அவங்க வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. சரியா? அவங்க அப்படி ஆவரேஜாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அடிஷ்னலாக போட்டிருக்காங்கன்னா ஆவரேஜாக 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் என்னது? பொசிஷன் ஏக்கு ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் வந்து மொத்தம் எவ்வளவு? கரெக்டான அப்ளிகேஷன்ஸ் அந்த பொசிஷன் ஏக்கு கரெக்டான அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னா, இந்த 63 பேர் இருக்காங்களே, 63 டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ், அவங்களோட ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸும் ரிஜெக்ட் ஆயிரும். ப்ளஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த 4 அப்ளிகேஷன்ஸுமே ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ டோட்டலாக 63 பேர் 4 அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 63 பேரோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மீன்ஸ் 1 அப்ளிகேஷன், 63 பேருக்கும் 63 அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆயிருக்குமா, அதுக்கப்புறமா சும்மா இல்லாமல் திருப்பி 4 அப்ளிகேஷன்ஸ் 63 பேரும் போடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ இருக்கும்? 1040 மைனஸ் 63 இன்ட்டு 4 ப்ளஸ் 63 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸோ டோட்டலாக என்ன மீனிங்? 1040 மைனஸ் 5 இன்ட்டு 63. ஸோ இந்த 315 அப்படிங்கிறது வந்து ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ். கரெக்டா? இங்கே சின்னதாக எழுதிக்கிறேன். ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் எவ்வளவு? பொசிஷன் ஏக்கு ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் 315. ஓகேவா? அப்போது அக்செப்டட் அப்ளிகேஷன் மொத்தம் எவ்வளவு? 1040 மைனஸ் 315 தான் அக்செப்டட் அப்ளிகேஷன். 1040 மைனஸ் 315 என்னது நம்மளுக்கு? 1000 மைனஸ் 300 700. 700 3 4 15 மைனஸ் ஆகுது. ஸோ 685 ப்ளஸ் 40 725. 725 வந்து என்னது? அக்செப்டட் அப்ளிகேஷன். இங்கே நான் போடுறேன் ஒரிஜினல் அக்செப்டட். ஓகேவா? 725. இப்படி தான் நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். எல்லா பொசிஷனுக்கும் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. இதில்
6 ஒரு டூப்ளிகேட் அப்ளிகன்ட் சம்திங் யாரோ இருக்காங்க. ஒரு டூப்ளிகேட் அப்ளிகன்ட் நமக்கு யாருன்னு தெரியாது. டூப்ளிகேட் அப்ளிகன்ட் நம்ம இங்க Pன்னு வச்சுக்கலாமா? இங்க நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ் நமக்கு தெரியாது. அவங்க நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ் நீங்க Pன்னு வச்சுக்குவோம். இந்த P நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்துட்டு ஆவரேஜா 6 நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஓகே. அப்போ ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் எவ்வளவு? 6 நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. 6 நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்கன்னா, ஒரிஜினலா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி போட்டுருக்காங்க. 1க்கு மேல தான் அவங்க 6 அடிஷனலா போட்டுருக்காங்க அப்படின்னா, ரிஜெக்டட் அப்ளிகேஷன் 6 பிளஸ் 1 7P. கரெக்ட்டா? 6 பிளஸ் 1. இவ்வளவு 7P வந்துட்டு ரிஜெக்டட் அப்ளிகேஷன். அப்போ அக்செப்டட் அப்ளிகேஷன் என்னவா இருக்கும்? அப்போ 880 மைனஸ் 7P போட்டீங்கன்னா, அதுதான் வந்து அந்த பொசிஷன் Bக்கு உண்டான அக்செப்டட் அப்ளிகேஷன். ஓகேவா? இதே மாரி தான் சி, டி எல்லாத்துக்கும் நம்ம போட போறோம். இப்போ சிக்கு பாருங்க. பொசிஷன் சிக்கு 600 அப்ளிகேஷன்ஸ் டோட்டலா ரிசீவ் ஆயிருக்கு. இன்க்ளூடிங் டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ். அதுல 28 பேர் வந்து டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ். அப்ளிகன்ட்ஸ்னா 1க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா, ஒரு 1க்கு மேல எத்தன அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ, அத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? கியூன்னு வச்சுக்குவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் கியூ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க போட்டுருக்காங்க. அப்போ ரிஜெக்டட் அப்ளிகேஷன் என்னவா இருக்கும்? கியூ பிளஸ் 1 இன்டூ 28. கரெக்ட்டா? கியூ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பிளஸ் அவங்களோட ஒரிஜினல் அப்ளிகேஷன் பிளஸ் 1 நம்ம கியூ கூட ஆட் பண்ணிக்கிறோம். இன்டூ 28 நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ். ஓகேவா? கரெக்ட். நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ். ஓகே. ஸோ கியூ பிளஸ் 1 இன்டூ 28 வந்து என்னது? ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் வரும். ஒரிஜினலா அக்செப்ட் பண்ணது எவ்வளோ இருக்கும் அப்பனா? 600ல இந்த கியூ பிளஸ் 1 இன்டூ 28 மைனஸ் பண்ணோம்னா, அதுதான் வந்துட்டு பொசிஷன் சிக்கு அவங்க ரிசீவ் பண்ண ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் டி பாருங்க. டோட்டலா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல டிக்கு நம்மளுக்கு. டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 48ன்னு குடுத்துருக்காங்க. டோட்டலா எஸ்ன்னு வச்சுக்குவோம். எஸ்ன்னு இண்டிகேட் பண்ணிக்குவோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ் வந்து இந்த 48 பேரும் எவ்வளோ ஆவரேஜா எவ்வளோ அப்ளிகன்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி போட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அத நம்ம ஆர்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொன்னா நம்ம எவ்வளோ சொல்லணும்? ஆர் பிளஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் போட்ட அப்ளிகேஷன் சேர்ந்து ஆர் பிளஸ் 1 இன்டூ 48 தான் அதோட ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் அப்போ எவ்வளோவா இருக்கும்? எஸ் மைனஸ் ஆர் பிளஸ் 1 இன்டூ 48 போட்டிங்கன்னா, அதுதான் வந்துட்டு டோட்டலா ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட். அதே மாதிரி பொசிஷன் ஈக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும்? நம்ம டி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்தோன்னே, இப்போ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஃபார் பொசிஷன் ஏ இஃப் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபார் பொசிஷன் ஏ கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, பொசிஷன் ஏல வந்துட்டு டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வேற எந்த பொசிஷனையும் அவங்க இழுக்கல. கரெக்ட்டா பொசிஷன் ஏ மட்டும் தான் கிளியரா குடுத்துருக்காங்க. அத மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின். பொசிஷன் இ மட்டும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் பொசிஷன் இ நம்பர் ஆஃப் அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் மேல்ஸ் அண்ட் ஃப்ரம் ஃபீமேல்ஸ் நம்பர் ஆஃப் ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் டோட்டல் எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மாதிரி இவங்க வந்துட்டு எப்படி குடுத்துட்டாங்க? நம்மளுக்கு வேரியபிள்ஸ் வச்சு குடுத்துட்டாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மாதிரி நம்ம டீல் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அக்செப்டட் அப்ளிகேஷன் ஃப்ரம் மேல்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? அத மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஸோ பொசிஷன் ஈக்கு நம்ம ரிஜெக்டட் அப்ளிகேஷன், அப்புறம் ஒரிஜினல் அப்ளிகேஷன் அக்செப்டட் இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் அவங்க எல்லாமே வேரியபிளே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த இது வச்சுருங்க. இப்ப நம்ம ஈக்கு கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டா கால்குலேட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்படித்தான் நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ ரீட் பண்ணிட்டீங்கன்னா, எதெல்லாம் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவசியம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா கொஸ்டின் எல்லா டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்லயுமே எல்லாமே நீங்க டேபு காலம் ஃபுல்லா ஃபில் பண்ணி பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபுல்லாவே நீங்க எல்லாத்துமே டேபு காலம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ இந்த 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 பொசிஷன் ஈக்கு நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் குடுக்கல. வெறும் டோட்டல் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே குடுக்கல. 420 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. குடுத்துருக்க டேட்டா. ஆனா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பொசிஷன் ஈக்கு அவசியமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இல்லை. ஏன்னா, ஃபர்ஸ்ட் இதில பொசிஷன் ஏ பத்தி ரேஷியோலாம் குடுத்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஃபுல்லாவே கால்குலேட் பண்ணணும். ஃபார் பொசிஷன் ஈக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இந்த மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு தேவையா, தேவையில்லையா? பொசிஷன் ஈக்கும் அந்த மாரி நம்ம எல்லாத்துக்கும் போடணுமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி போடணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,
ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. 4th கொஸ்டின் பொசிஷன் டி பற்றி மட்டும் கேட்டிருக்காங்க. சி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வேறு எதையும் அவங்க இன்க்ளூட் பண்ண வேறு எந்த பொசிஷன் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு கடக்கடன்னு ஒரு பார்வை பார்த்துடணும். டேட்டா இன்டர்பிரேஷன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த டேப்லெட் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் வரும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு டேப்லெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொஸ்டினோட ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எல்லா கொஸ்டினோட ஒரு பார்வை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் கால்குலேட் பண்ணி தாங்க. நீங்கள் அடிக்கடி இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனா பழக்கம் தானாக வந்துடும். ஓகேவா? எடுத்த உடனே டேட்டா இன்டர்பிரேஷன் பண்ண போகிறேன், நான் டேப்லெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கொஸ்டின் ரீட் பண்ணுவேன், அப்படிலாம் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன். புரிஞ்சா? சரி, இப்போ நான் பொசிஷன் டிக்கு வரைக்கும் தான் போட்டிருக்கேன். பொசிஷன் ஈக்கு நம்ம அந்த மாதிரி எழுதணுமாங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபார் பொசிஷன் ஏ, இஃப் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் number of accepted applications from males and that of rejected applications from males is 5:3. மேல்ஸ்க்கு அக்செப்டட் ரிஜெக்டட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது? 5:3 ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேலுக்கு accepted is to rejected வந்து 5:1 ரேஷியோவில் இருக்குது. Then find the rejected applications from males. நம்மளுக்கு இந்த டேப்லெட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டோட்டலாக நம்மளுக்கு ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பொசிஷன் ஏ திரும்ப தெரியும். டோட்டலாக ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் பொசிஷன் ஏக்கு தெரியும். நம்ம அதை வச்சு தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த 3யும் இந்த 1ம் தான் ரிஜெக்டட் அப்ளிகேஷன், இந்த 5ம் இந்த 5ம் தான் அக்செப்டட் அப்ளிகேஷன். கரெக்டாக? ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன்? 5x is to 3x, 5y is to 1yன்னு எழுதிக்கிறேன். ஸோ அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் எவ்வளவு? 5x + 5y. நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. 5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அக்செப்டட் அப்ளிகேஷன் டோட்டலாக பொசிஷன் ஏக்கு 725 தான் இருக்கா? இப்போ நான் இதில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 725. அதே மாதிரி rejected applications 3x plus 1y is equal to 315. rejected application 315 பார்த்தோமா நம்ம இதில்? எஸ், கரெக்ட். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம இங்கே 5x + 5 3x + 1y இருக்குது. ஸோ இது நான் இன்ட்டு 5ஆல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 15 ஆயிரும், இங்கே 5 ஆயிரும், இங்கே என்ன ஆகும்? இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பர் வரப்போகுது. என்ன நம்பர் வரும்? 1575 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் நெகட்டிவ் ஆக்குறேன். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ 5y கேன்சல். ஸோ இதை 5xலேருந்து 5x - 15x எனக்கு -10x மைனஸ் இங்கே இந்த 725 - 1575 போட்டால் நம்மளுக்கு பெரிய நம்பர் வந்து 1575 தான். ஸோ மைனஸ் சைன் எடுத்துக்கிறேன். 1575 - 725 என்னது நம்மளுக்கு? ஓகே, 850. ஸோ நெகட்டிவ் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 85ன்னு கிடச்சிருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் மேல்ஸ். ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் மேல்ஸ். ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் மேல்ஸ் என்னது? 3x. அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ நான் 3x போடுறேன். 3x போட்டால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 255. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைன். இவ்வளோதான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போது செகண்ட் கொஸ்டின் போகலாமா? For position E, number of accepted applications from males, from females, and number of rejected applications total are x and x plus y, x plus 2y. என்ன கொடுத்துருக்காங்க? Accepted from male, accepted from female, and rejected from total male plus female கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு which of the following is true ன்னு கேட்டிருக்காங்க. average number of duplicate applicants received from, இது ரொம்ப முக்கியம், இது பார்த்துக்கோங்க. average number of duplicate applicants received from duplicate applicant is a non-zero integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வேல்யூ இருக்கு. இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்துட்டு 0 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 0 கிடையாது. இங்கே ஒரு இன்டீஜர் நம்பர் இருக்கு, பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர் இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர் இருக்க வாய்ப்பு கிடையாது, பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டேப்லெட் காலம்ல
பொசிஷன் ஏக்கு கொடுத்துக்கிற ஒரே ஒரு நம்பர் இந்த 420 மட்டும்தான். டோட்டல் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கொஷின்லையும் அந்த டோட்டலுக்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. Accepted applications from males, accepted applications from females, rejected applications for both male and female. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ x plus y plus x plus 2y is equal to என்னது நம்மளுக்கு 420 நம்மளுக்கு தெரியும். which of the following is true அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தனியாக இந்த இடத்துல வந்து டேப்லெட் காலம் டோட்டலாக ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது 3x இருக்குது. ஸோ 3x plus 3y, y plus 2y, 3y is equal to 420, which is equal to x plus y is equal to 3 காமன் எடுத்து அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா 140. பாருங்க, இப்போ x plus y is equal to 140ங்கிறதே நம்மளுக்கு போதும். ஆப்ஷன்ஸை இதோட பாருங்க. ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஆப்ஷன்ஸை பார்த்து தான் நீங்கள் இன்னும் உள்ள அந்த டேப்லெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணணுமா தேவையில்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நிர்ணயம் பண்ண முடியும். ஓகேவா? ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியர் நம்பர் மியர் நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த கொஷினும் வேறு மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துட்டு மியர் நம்பராக இருக்குன்னா ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் அந்த பொசிஷன் இருக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 உங்களுக்கு தேவையான டேட்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். டோட்டலாக இப்போ பொசிஷன் ஈக்கு நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமலும் கொஷின் வரலாம். இந்த மாதிரி கொஷின் டேட்டா இன்டர்பிரேஷனில் வரலாம். டேப்லெட் காலம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு தடவை கொஷினை ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படுற டேட்டாவை போட பழகுங்க. போக போக நீங்கள் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின் அதிகமாக சால்வ் பண்ண உங்களுக்கு அதெல்லாம் உங்கள் வழக்கமாக ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நம்பர் ஆஃப் அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிறது பாருங்க. நம்பர் ஆஃப் அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் மேல்ஸ் ஃபார் இ. நம்பர் ஆஃப் அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் மேலுக்கு என்னது எக்ஸ். இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸை பற்றி மட்டும்தான் 3 ஆப்ஷனுமே பேசியிருக்காங்க. ஃபார் ஏ கேன் பி 139 சொல்லியிருக்காங்க. இங்கே 139 இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். இங்கே 139 ப்ளஸ் 1 போட்டிருந்தோன்னா 140 நம்மளுக்கு கிடைக்கலாம். சின்ஸ் வி ஆர் நாட் ஹேவிங் பர்டிகுலர் வேல்யூ ஃபார் ஒய், நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி 140 கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ ஒய் வந்துட்டு இந்த வேல்யூ தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. இப்போ ஒய்க்கு நமக்கு வேல்யூ இல்லாததுனால கொடுக்காதனால கேன் பின்னு தான் கொடுத்துருக்காங்க கொஷின் ஆப்ஷன்லேயே. ஸோ 139 + 1 போட்டிங்கன்னா நீங்கள் 140 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள். ஸோ இது வந்து ட்ரூ. நம்பர் ஆஃப் அக்செப்டட் அப்ளிகேஷன் ஃப்ரம் மேல்ஸ் ஃபார் இ கேன் பி 141 வர முடியுமா? வர முடியாது. டோட்டலாகவே அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் மேல் வந்து டோட்டலாக அதையும் பக்கத்தில் இன்னொன்னையும் ஃபீமேலோட அக்செப்ட் அப்ளிகேஷன் ஆட் பண்ணி டோட்டலாகவே 140 தான் வருது. அப்போ 140க்கு கீழே தான் எக்ஸ் வந்து எக்ஸோட வேல்யூ இருக்கும். எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 140. ஓகே, எக்ஸ் கெனாட் பி கிரேட்டர் தென் 140. எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 140. அதான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது. இப்போது இது கூட என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாது. இது கூட சம்திங் ஆட் பண்ணாதான் 140 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 140க்கு மேலே எக்ஸோட வேல்யூ இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. தப்பு. திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் சி. சரி, E கேன் பி 131. எக்ஸோட வேல்யூ 131 இருக்கலாம் இல்லையா? எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 140 சொல்லியிருக்கோம். அப்போ 131 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் ட்ரூ. அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான் ஏ அண்ட் சியை வந்துட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்கள் பொசிஷன் ஏக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த கோட்லாம் கொடுத்து லெட்டர்ஸ் கொடுத்து ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி போடுற மாதிரி வரலை. சரியா? ஓகே, அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If average number of accepted applications for position A and B is 659, what is the value of rejected applications for position B? Position B யோட rejected applications வந்து எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, average number of accepted applications for position A and B is 659. So position A and B யோட accepted applications எவ்வளோன்னு பார்க்கலாமா? accepted applications டோட்டலா ஒரிஜினல் அண்ட் accepted applications வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க. 720 plus 880 minus 7p. இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. பொசிஷன் ஏ அண்ட் பொசிஷன் பியை ஆட் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு 659 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட் ஃபார் பொசிஷன் ஏ இஸ் 725 அண்ட் ஃபார் பி இஸ் 880 minus 7p. நம்ம இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ 725 plus
880 minus 7p போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் சேர்த்து டோட்டலாக ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ஏக்கும் பிக்கும் சேர்த்து 615 into 2 போட்டுக்கிறேன். ஸோ 725 plus 880 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? minus 7p is equal to 650 into 2, 1300 plus 9 into 2, 18. So total 1605 minus 7p is equal to 1318. 7p is equal to 1318 minus 1605 போட்டிங்க அப்படின்னா மைனஸ்ல ஆன்சர் கிடைக்கும். 318 minus 605 minus 318. Okay, next 287 minus minus cancel. So p is equal to 287 divided by 7 போட்டிங்கன்னா 7 4 28, 7 p is equal to 41 is the answer. என்ன கேட்டிருக்காங்க, what is the value of rejected applications for position B? Rejected application for position B என்னது? Position B rejected application 7p. கரெக்டாக தான் இருக்கு பாருங்க, எழுதியிருக்கோம் 7pன்னு சொல்லிட்டு. So 7 into p, 7 into 41 என்னது நம்மளுக்கு 287. So option 287 இந்த இருக்கு. Okay, third question புரிஞ்சா? fourth question போலாமா? For position D, if respective ratio of accepted and rejected applications is 4:1, which of the following can be true? Average number of duplicate applications received for D is a non-zero integer, which means position D க்கு அப்ளை பண்ணதுலையும் டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ் இருக்காங்க, டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த நம்ம அதனால வந்துட்டு அந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்தது பார்த்தீங்களா, இதில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ பொசிஷன் டிக்கு இருக்குது. இந்த விச் மீன்ஸ் இங்கே என்ன அப்படின்னா இந்த ஆர் வந்து 0 இல்லைன்னு அர்த்தம். ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், அதான் இங்கே நெகட்டிவ் இன்டீஜர் நான் 0 இன்டீஜர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இங்கே ஆறுங்கிறது நெகட்டிவ் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த பாசிட்டிவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆருக்கு வேல்யூ இருக்குது, 0 இல்லைங்கிறதா. ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஆருக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதா இந்த கொஷனில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் ரீசர்வ் ஃபார் இஸ் a non-zero integerன்னு சொல்லிக்கிறது மீனிங் அதுதான். ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி. For position D, if respective ratio of accepted and rejected applications வந்து 4:1 சொல்லிட்டாங்க. position Dக்கு accepted applications வந்துட்டு s minus of r plus 1 into 48. rejected applications இவ்வளவு okay. So s minus of r plus 1 48 into 4 என்ன வரும்? 200 minus 8 192. So 192 into r plus 1. Okay, கொஞ்சம் தான் எழுதிக்குவோம். Minus 48 is equal to 192 plus 48 என்ன வரும் நம்மளுக்கு? 240 r plus 240. எஸ் ஓட வேல்யூ இங்கே இருக்குது. 240 வெளியே காமன் எடுத்துட்டோம். ஸோ r plus 1 இருக்குது. ஆருக்கு வேல்யூ இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, சரி. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு ஃபார் டி ஆல் ஒரிஜினல் ஆல் டூப்ளிகேட் கேன் பி 240. இங்கே டோட்டலாகவே டோட்டலாகவே 240 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? டோட்டலாகவே இந்த எஸ்ஸே டோட்டலாக 240 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எஸ் டோட்டலாக 240 இருக்கும்? ஆப்ஷன் ஏக்கு பாருங்கள். எப்போ எஸ் வந்து டோட்டலாக 240 இருக்கும்?
240 ஆர் வந்து 0வா இருந்தா மட்டும் தான் இங்க நம்மளுக்கு எஸ் வந்து டோட்டலா 240 கிடைக்கும். ஏன்னா இது 0 ஆயிரும். 240 × 240 கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன குடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? அந்த நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகன்ட்ஸ் இருக்காங்க. டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. which means ஆருக்கு வேல்யூ இருக்கு. ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ எஸ் ஓட வேல்யூ 240 இருக்க முடியாது. ஆப்ஷன் ஏ வந்து வாய்ப்பு கிடையாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட் ஃபார் டி கேன் பி 768 இருக்கலாமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் பிக்கு பாருங்க. number of applications accepted for D can be 768. So 768 வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின்ல பாருங்க. accepted applications பொசிஷன் D க்கு என்ன கொடுத்துருக்கோம்? S minus R plus 1 into 48 கொடுத்துருக்கோம். இப்போ 768 அப்படிங்கிறது வேல்யூ என்னது அப்படின்னா S minus of இது அதோட வேல்யூ. கரெக்டா? 768 number of applications accepted for D can be 768. அப்போ yes, டோட்டலா accepted applicationsல rejected applications மைனஸ் பண்ணிட்டோம்னா 768 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ 768 is equal to s minus of 48r minus 48. 768 plus 48 is equal to s minus of 48r இங்க இருக்கு. 768 plus 48 நமக்கு என்ன கிடைக்கும்? 816 is equal to s minus of 48r. 816 plus 48r is equal to s. sக்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? இதா இருக்கு பாருங்க. இந்த வேல்யூ நம்ம போடலாமா? 240r plus 240 போடலாமா? ஸோ நம்ம இதை தூக்கி இங்கே போட போறோம். 240r plus 240 போடுறோம். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ 816 minus of 240, 240r minus of 48. ஸோ 816 minus 240 நமக்கு என்ன கிடைக்கும்? 6, 7, 5. ஓகே, which is equal to 240 minus 48. So 192r. r ஓட வேல்யூ என்னது? So 576 divided by 192. So 2 into 3 6 கிடைக்குமா? அப்போ நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். 300 576. So 192 into 3 576. r ஓட வேல்யூ என்னது? 3. r க்கு வேல்யூ கிடைக்குது. ஓகே, இது வந்து இருக்கலாம். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் r is not, இது வந்துட்டு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? நமக்கு இதுல r வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு r is not equal to 0. ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க. லீஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு ஆரோட வேல்யூ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். which is r is not equal to 0 சொல்லிருக்காங்க. நம்ம இவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் புரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண உடனே நீ கண்டுபிடிச்சிடலாம். நீ பாருங்க 816 minus 245 76 192r. ஸோ அப்போ கண்டிப்பா ஆரோட வேல்யூ வந்துட்டு 1க்கு கீழே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆரோட வேல்யூ வந்துட்டு கண்டிப்பா 1க்கு மேல 2 or 3 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சா? அப்படிங்கும்போது நீங்க இப்படிலாம் into 3 போட்டு டிவைட் பண்ணி பார்த்து கரெக்டா தப்பான செக் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இதோடயே நீங்க நிப்பாட்டிக்கலாம். கண்டிப்பா ஆரோட வேல்யூ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க இதெல்லாம் போட்டுட்டு இவ்வளோ தூரம் போட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் சி பாருங்க. அடுத்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்கு? லீஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் all original and all duplicate were received for D is a possibility. For D is a possibility என்ன அர்த்தம்? ஆக்சுவலா 420 தான் லீஸ்ட். சரியா? இந்த இருக்கிறதுலே 420 தான் லீஸ்ட். இதையும் விட எஸ் கம்மி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சில வந்து சொல்லியிருக்காங்க. 420 விட எஸ் ஓட வந்துட்டு வேல்யூ கம்மின்னு சொல்றாங்க. அப்போ 420 is greater than, அப்படிதானே அர்த்தம்? is greater than 240 r plus 240 சொல்றாங்க. தெரியாதோ? சரி, மேல எழுதுறேன். ஸோ 420 வந்துட்டு எஸ் ஓட வேல்யூ வந்துட்டு 420க்கும் கீழே அப்படிங்கிறாங்க. அப்போ எஸ் ஓட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கு? 420 வந்து எஸ்ஸுக்கும் மேலே இருக்கு. அதனால நான் கிரேட்டர்னு போடுறேன். போட்டு 240 r plus 240 நான் சொல்றேன். அப்போ ஆரோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஸோ 240 காமன் எடுத்தீங்கன்னா r plus 1. ஸோ 420 divided by 240 is greater than r plus 1. 0, 0, 12, இங்கே ஒரு 21, 4, 7, 7 by 3 வரும். 7 by 3 வந்துச்சு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? 7 by 3 4, 7 by 4, 7 by 4. இப்படி போகும் 1.721. அப்போ 1.72 is greater than r plus 1. அப்போ 1.72 minus 1 is equal to r. இது எப்படி இருக்கு நம்மளுக்கு? 0.72 இருக்கு. 0.72 is greater than r. 0.72 விட r கம்மியா இருக்கும். r வந்துட்டு ஆல்ரெடி rக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டோம். r is not equal to 0. r is an non-zero integerன்னு சொல்லியாச்சு. இன்டீஜர்னா என்னது? 1, 2, 3, 4, 5, 6 அப்படிதான் இருக்கணும். நெகட்டிவ் இன்டீஜர்னா -1, -2, -3 இருக்கும். இந்த மாதிரி டெசிமல்லையும் ஃப்ராக்ஷனையும் வரக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ 0.72 இஸ் கிரேட்டர் தென் ஆறுங்கிறதும் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி எங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டா? இந்த இ ஆப்ஷன் தான். ஒன்லி பி இஸ் கரெக்ட். டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். For position C, number of accepted applications from males is between 150 and 200. வந்துட்டு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோமா. எக்ஸ் வந்துட்டு 150க்குள்ள 150லேருந்து 200க்குள்ள எதுவாக வேணாலும் இருக்கலாம். 150 to 200. ஸோ 150 is less than x and x is less than 200. ஸோ 150 to 200 இதுதான் மீனிங். இப்படி தான் எழுதணும். கிரேட்டர் போட்டு எழுதிடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஃபீமேலுக்கு 130 to 180 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக அந்த இருக்குது பாருங்கள். while that of females is between 130 to 180. அதுவும் அவங்க while that of அப்படின்னா accepted applications தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ மேலோட accepted applications is between 150 to 200. ஃபீமேலோட accepted applications is between 130 to 180. Done. Which of the following can be possible value? Yes, of average number of duplicate applications submitted by duplicate applicants for position C. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா average number of duplicate applications submitted by duplicate applicants for position C வந்து எவ்வளவு வேல்யூ இருக்கலாம்? 11 இருக்கலாமா, 5 இருக்கலாமா, 9 இருக்கலாமா, 13 இருக்கலாமா, 7 இருக்கலாமா அப்படிங்கிறது கொஸ்டின். அந்த 9, 7 அதெல்லாம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கு. இந்த கியூவோட வேல்யூ தான் அங்கே ஆப்ஷனில் நம்மளுக்கு நீங்கள் கியூ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை தான் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொஷின். ஓகேவா? இப்போ இந்த மேல்ஸ்க்கு எவ்வளோ அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ், ஃபீமேலுக்கு எவ்வளோ அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் அவங்களோட ரேஞ்ச் கொடுத்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கியூவோட வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேப்லோ காலம்ல. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் duplicate applicants. இதுதான் அந்த கொஸ்டின் அவங்க கேட்டுக்கிறது ஃபார் பொசிஷன் சி. அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு நம்மளுக்கு? 600 மைனஸ் கியூ பிளஸ் 1 இன்டூ 28. இதுதான் வந்துட்டு அக்செப்டட் அப்ளிகேஷன். ஓகேவா? இது வந்துட்டு எதுக்குள்ள இருக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. இந்த கியூக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு இருக்கும். இதே மாதிரி அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு மினிமம் வேல்யூ இருக்குது, ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட் வந்து வரப்போகுது. சரியா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டோட்டலாக மேலோட அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் 150 to 200 இருக்கு. ஃபீமேலோட அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ் 130 to 180 இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் விச் இஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 600 minus q plus 1 into 28. அது வந்து எப்படி இருக்கும்? அதுதான் வந்துட்டு இந்த x plus y. 600 minus 28 அதானப்பா into q plus 1 போட்டிருக்கேன் இல்லையா? அதுதான் வந்து இந்த x plus y இருக்கட்டும். இந்த x plus y யோட மினிமம் வேல்யூ என்னது? 151 plus 131 which is 282. இந்த x plus y யோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? 199 plus 179 378.
ஸோ இந்த x + y வந்து 282க்கு பெருசாக இருக்கும், 378க்கு உள்ளே இருக்கும். ஸோ 282 to 378க்குள்ளே தான் இந்த x + yயோட வேல்யூ நம்மளுக்கு இருக்கு. சரியா? இந்த x + yங்கிறது என்ன நம்மளுக்கு 600 - 28 into q + 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ 282 600 - 28 q + 1 less than 378. ஃபுல்லாத்தையும் எழுதுறாங்களே நீங்கள் நினைக்க வேணாம். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இது தெரியும், இந்த மாதிரி கேல்குலேஷன் தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஃபுல்லாக கிளியராக எழுதிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த 282 இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதோட போட்டிருந்தாலும் உங்களுக்கு புரியும்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆன்சரை நீங்களே போட்டு பார்த்து ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே புரியணும், பிகினர்ஸ்க்கும் தெரியணும், மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக நான் இது எடுத்துகிட்ருக்கேன். சரியா? ஸோ 282 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுதான் ரொம்ப முக்கியம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அதே மாதிரி x + yங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 378க்குள்ளே இருக்கலாம், 378க்கு இருக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்துக்கும் லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இந்த லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு மாதிரி தான் அதோட மீனிங். ஈக்குவல் டுக்கு எப்படி நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போவோம், சைன் மாறும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதே மாதிரி தான் எங்கேயும் மாறப்போகுது. இங்கே 282 - 600 போட போகிறீங்க. ப்ளஸ் 600 இருக்குது, இங்கே -600 கொண்டு போகிறேன். லெஸ் தான் ஈக்குவல் டு -28 q + 1 இருக்குது. ஈக்குவல் டு 378 - 600 நான் போடுறேன். ஓகே. ஸோ 282 - 600 நமக்கு என்ன கிடைக்கும்? 403 18 -318 less than or equal to -28 q + 1 less than or equal to 600 - 378 300க்கும் கீழே, அப்போ 222. கரெக்டா? இது இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஏன்னா 378 - 600 -222. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இங்கே நெகட்டிவ்ல இருக்குது. இப்போ இன்இக்வாலிட்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா -318 is less than or equal to இந்த வேல்யூ which is less than or equal to -222ங்கிறது கரெக்ட் தான். ஓகே. இப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் வேண்டாம். இந்த நெகட்டிவை நான் வந்துட்டு எடுக்க போகிறேன். இந்த நெகட்டிவை நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு அப்படி எழுதிடக்கூடாது. இந்த 222வை இந்த பக்கம் கொண்டு வரணும், 318 இந்த பக்கம் கொண்டு வரணும். இதுதான் இந்த இன்இக்வாலிட்டியில் இருக்கிறது. சரியா? ஈக்குவல் டு ஒர்க் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டக்குன்னு நெகட்டிவ்ஸ் தனியாக எடுத்து விட்டுலாம். இது இன்இக்வாலிட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் டோட்டல் அந்த நம்பரையே மாற்றி வரது தான் கரெக்ட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பாசிட்டிவாக மாற்ற போகிறோம். சரியா? ஸோ பாசிட்டிவ் மாற்ற போகிறோன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே மாற்றி எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 222 is less than or equal to ஒரு வேல்யூ which is less than or equal to 318. இப்போ கரெக்டாக இருக்கு இல்லையா? இன்னொன்று என்ன பண்ணலாம் நம்ம, நான் இந்த மாதிரி நான் 318 தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இது அப்படி 318 வச்சு தான் இருக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் 222 நெகட்டிவை கேன்சல் நெகட்டிவ் எடுக்கிறதுக்காக நீங்கள் மாற்றியும் எழுதலாம். இல்லைனா நம்பர்ஸையும் மாற்றி எழுதலாம், இல்லை இந்த இன்இக்வாலிட்டி சைனையும் மாற்றலாம். உங்களுக்கு வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்னா எப்படி மாற்றி எழுதலாம் நீங்கள்? less than or equal to 28 q plus 1 greater than or equal to 318 is greater than or equal to, அதே மாதிரி இங்கேயும் greater than or equal to 222 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு வழியாக விடலாம், கரெக்டு தான். இந்த நெகட்டிவ் எடுத்துட்டு சைனை சேஞ்ச் இந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக நீங்கள் நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டாலும் கரெக்டு தான், இல்லை இந்த சைனை சேஞ்ச் பண்ணி போட்டாலும் கரெக்டு தான். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், மீனிங் ஒன்று தான். ஓகேவா? நம்ம 222 less than or equal to 28q plus 28 just less than or equal to 380. So 222 minus 28 28q which is less than or equal to 318 minus 28. எனக்கு 222 minus 28 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 194 which is less than or equal to 28q which is less than or equal to 290. கரெக்டா? So 318 minus 28 290. திருப்பி இந்த 28 நான் ரெண்டு பக்கமும் கொண்டு வரேன். ஈக்குவல் டு சைன் இருக்கும்போது நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் அதே மாதிரி தான் டீல் பண்ணுறோம். ஸோ 28 கீழே இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது 28, ஸோ கீழே கொண்டு வரேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கொண்டு வரேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 14, இங்கே ஒரு
97/14 less than or equal to Q. இங்கே 14. சரி, 14 into 7 நம்மளுக்கு 98 ஆயிரும். ஸோ 7க்கும் கீழே இது ஒரு வேல்யூ. ஸோ 6.99 சம்திங் 6 எது வேணாலும் இருக்கலாம். 6 எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா 7 14 14 into 7 போனால் நமக்கு 90 கிடைக்கும். 14 into 6 6னா 97 கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம 6 வச்சுக்குவோம் இன்டூ ஈக்குவல் இதே அடிச்சு கொடுத்தா 14 10s 140 145 இருக்குது. ஸோ 10க்கு மேலே போகுது. இதுவுமே 10க்கு மேலே போகுது. நம்ம 10ன்னு வச்சுக்குவோம். ஸோ 6 to 10க்குள்ள கியூவோட வேல்யூ இருக்கலாம். கியூவோட வேல்யூங்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம இங்கே அந்த அவங்க வந்துட்டு டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் போட்ட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் அதுதான் நம்ம இங்கே கியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சரும் கொஷினும் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 6 to 10க்குள்ள கியூவோட வேல்யூ இருக்கலாம். இப்போ வாங்க ஆப்ஷனுக்கு வாங்க. ஏ வந்து 11 இருக்குது. 10க்குள்ளே தான் இருக்கணும், வராது. ஸோ பி ஆப்ஷன் பி 5 இருக்குது. 6க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள் 6 to 10க்குள்ளே 9 வருது. அதே மாதிரி ஆப்ஷன் டியும் வராது, 13 இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 7. ஸோ 6 to 10க்குள்ளே 7 வருது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி தான் அது கரெக்டாக இருக்கும். சி அண்ட் டி எங்கே இருக்குன்னு தான் இருக்குது. Option B is the correct answer. C and D is the correct answer. Okay, done? Super. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஏன்னா எடுக்கிறது மெயின்ஸ் கொஷின். ஸோ யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வேறு மாதிரி வேணும், இன்னும் மெயின்ஸ் கொஷின் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.